வணக்கம். எம்ஆர்பி தமிழ் தகுதி தேர்வு வெறும் ஒரே வாரத்துல இதை எப்படி கிளியர் பண்றது? அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அத பத்தி தாங்க இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த எக்ஸாமோட சிலபஸை பார்த்தோன்னே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா? அடேங்கப்பா, இவ்ளோ இருக்கு, இது எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னு தோணும். ஆனா இதுக்கான பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஜெயிக்கிறதுக்கான ரகசியமே எல்லாத்தையும் படிக்கிறதுல இல்ல, எதை படிக்கணுமோ அதை மட்டும் சரியா படிக்கிறதுல தான் இருக்கு. சரி, அதை எப்படி வெறும் 7 நாள்ல சாதிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நிஜமாவே சாத்தியமா? இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆதாரமே வேற எங்கேயும் இல்ல, நமக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே அப்பட்டமா ஒளிஞ்சிருக்கு. இப்ப இந்த டேட்டாவை பாருங்களேன். பிசியோதெரபிஸ்ட் எக்ஸாம்ல இலக்கியம், இலக்கணம் இந்த 2 பகுதியிலிருந்து மட்டும் மொத்தம் 29 கேள்விகள் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இது ஏதோ ஒரு எக்ஸாம்ல மட்டும் நடக்கல, அதான் இங்க சுவாரஸ்யமே. இப்ப பாருங்க, ஆயுர்வேத டாக்டர் எக்ஸாம் பேப்பர்ல அதே இலக்கியம் இலக்கணத்திலிருந்து மட்டும் 34 கேள்விகள். இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வருது. இந்த பேட்டர்ன் இதோட நிக்கல பாருங்கன்னு. சித்தா, டாக்டர், சர்ஜன், பார்மசிஸ்ட்னு நீங்க எந்த எக்ஸாம் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் இதே கதை தான். அவங்களோட முழு ஃபோக்கஸும் திரும்ப திரும்ப இந்த இலக்கியம், இலக்கணம் மேல தான் இருக்கு. பாத்தீங்களா? அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க எழுத போற 50 கேள்விகள்ல சராசரியா 30லேருந்து 35 கேள்விகள் வரைக்கும் சந்தேகமே இல்லாம இலக்கியம், இலக்கணத்திலிருந்து தான் வரப்போகுது. இதை நீங்க உறுதியா நம்பலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க முழு கவனத்தையும் உழைப்பையும் இந்த 2 ஏரியால போட்டாலே போதும். நீங்க பாதி கிணற தாண்டின மாதிரி. பேப்பரோட மேஜர் பார்ட்டை கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, ஒரு போனஸா புக் பேக் பயிற்சிகள்ல இருந்து ஒரு 3-4 ஈஸியான கேள்விகளும் வந்துடும். சரி, இப்போ அந்த கொஸ்டின் பேப்பரோட ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு நமக்கான வெற்றிக்கான 7 நாள் திட்டத்தை எப்படி பக்காவா போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க உங்க வெற்றிக்கான சிம்பிள் ரோட் மேப். முதல் 3 நாள் இலக்கியம், அடுத்த 3 நாள் இலக்கணம், கடைசி 7வது நாள் அந்த ஈஸியான புக் பேக் கேள்விகளை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி மார்க்ஸை அள்ள வேண்டியதுதான். கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனா வெறும் 3 நாள்ல 45 பாடத்தை எப்படி முடிக்கிறது? இது பெரிய மலையா தெரியுதே நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். அதுக்கு தாங்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. நாம கடினமா படிக்க போறதில்ல, ஸ்மார்ட்டா படிக்க போறோம். இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஜஸ்ட் 20 நிமிஷம் போதும். அந்த 20 நிமிஷத்துல என்ன பண்ணணும்? ஆசிரியர் குறிப்பு, சொல்லும் பொருளும் இதை நல்லா படிங்க. பாடலோட பொருளை மேலோட்டமா பாருங்க. அப்புறம் அந்த பாடலோட முதல் வரியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். முழு பாடலையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காரவே தேவையில்லை. சரியா? இதே ஃபார்முலாவை இலக்கணத்துக்கும் பயன்படுத்துங்க. ஒரு 20 நிமிஷத்துல அந்த இலக்கணத்தோட டெஃபினிஷன் என்ன, அதோட வகைகள் என்னென்ன, அதுக்கு புக்ல கொடுத்திருக்கிற எடுத்துக்காட்டுகள் என்ன, இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமா அந்த எடுத்துக்காட்டுகள் தான். ஏன்னா கேள்விகள் பெரும்பாலும் அதுல இருந்து தான் வரும். அப்போ நம்ம டெய்லி டார்கெட் என்ன? ஒரு நாளைக்கு 15 பாடம். ஒரு பாடத்துக்கு 20 நிமிஷம்னா 15 பாடத்துக்கு 5 மணி நேரம் தான். இதை நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சா கூட ஒரு நாளைக்கு 15 பாடங்களை ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். இதே வேகத்துல போனா 3வது நாள் முடிவுல 45 பாடங்களும் உங்க கையில இருக்கும். இப்ப பாருங்க, உங்க கையில டேட்டா இருக்கு, ஒரு தெளிவான 7 நாள் பிளான் இருக்கு, எப்படி படிக்கணுங்கிற ஸ்மார்ட்டான மெத்தடும் இருக்கு. சோ பாஸ் பண்றதுக்கான பாதை இப்ப ரொம்பவே தெளிவா இருக்கு இல்லையா? இதுல நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உரைநடை, அதாவது ப்ரோஸ் பகுதியை நீங்க படிக்காமலேயே இந்த தேர்வை பாஸ் பண்ண முடியும். ஆமாங்க, முதல்ல இந்த 7 நாள் பிளானை முடிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தா அதை போய் பாருங்க. இப்போதைக்கு அதை தொடவே வேண்டாம். இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால கண்டிப்பா முடியும். திறமை உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த திறமையை சரியா வெளிப்படுத்த தேவையான ஒரு ஃபோக்கஸையும் ஒரு நம்பிக்கையும் மட்டும்தான் கொடுக்குது. இப்போ உங்க தகுதியை உறுதி செய்யறதுக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கையில இருக்கு. இந்த ஒரு வாரத்தை ஒதுக்கி ஜெயிக்க நீங்க தயாரா? அப்போ இனி யோசிக்க ஒண்ணும் இல்ல, ஆரம்பிக்க வேண்டியதுதான்.